யூனிக்காக யோசிப்பாங்க. பல திறமைகளை கையாளக்கூடியது. அடுத்தவர் என்ன பேசுகிறார், என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மேஷ ராசி தான். ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஆப்ரேஷன் சார்ந்த விஷயங்களாகும், ஆக்சிடென்ட் நடக்கும், அறுவை சிகிச்சை நடக்கும், மர்ம உறுப்புகளில் பிரச்சனைகள் நடக்கும், வயிறு முட்டி இது சம்பந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக வியாதிகள் இந்த மேஷ ராசியினர் அனுபவித்தே ஆகும். மேஷ ராசிக்கு கிடைக்கக்கூடிய மனைவி கணவன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகாகவும் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அது கிடைச்சாலும் அதுவே தோஷம் தானே. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் அங்கே போயிட்டு நீச்சமாகிறார், சனி வலுத்துருக்கார். இந்த பெண்கள் குறிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, பெண்கள் சம்மந்தப்பட்ட வியாதி சொல்லணும்னா மாதவிடாய் பிரச்சனை, ரத்தப்போக்கு பிரச்சனை, இதெல்லாமே இந்த மேஷ ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா. வாழ்க வளமுடன், சர்வம் சக்திமயம். கேம் சேஞ்சர் லக் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. பொதுவாகவே இந்த கிரகங்கள் 12 ராசிகள் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆளுமை திறனை கொண்டுள்ளது. ஆமாம், அதையன்றி ஒரு அணுவுமே செயல்படாது. அதையெல்லாம் மீறி செயல்படக்கூடிய விஷயந்தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். நம் மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் மிக இன்றியமையதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயத்தில் மனிதன் பிறக்கும் போடு ஏற்படக்கூடிய இந்த 12 ராசி, மேஷம் முதல் மீனம் வரை, இந்த ராசியினுடைய குணநலன்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத ஒரு சின்னதாக நம்ம ஒரு வீடியோனுடைய தொகுப்பில் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியாகவும், அதனுடைய செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் கொண்ட ராசியாகவும், அந்த இடத்துல சூரியன் பலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் பிறக்கிறவங்களுடைய வாழ்க்கை அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அரசியலோடு தொடர்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். மேஷ ராசியில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அறநிலைத்துறையோடும் அரசியல் துறையோடும் தலைவர் அப்படின்ற ஒரு அமைப்புகளோடும் தொடர்புடக்கூடியவராக அந்த மேஷராசினர் இருப்பார். இது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பொதுவான ஒரு விஷயம்தான். அப்போ மேஷ ராசியில் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குடும்பத்தில் பிறக்குதுன்னா அந்த பிறந்த மாத்திரத்தில் அந்த குழந்தை வளருகிற மாதிரி அந்த குடும்பம் படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இவர்கள் பேச்சு திறனில் வல்லவராக இருப்பார்கள். ஆமாம், மேஷராசியில் போயிட்டு ஒருத்தர்கிட்ட பேசி ஒரு காரியத்தை ஜெயிக்கணுன்றது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஆமாம், மிகப்பெரிய பலமாக அமைந்துவிடும். அவர் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு பேச்சு திறன், சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய ஒரு திறன் அந்த மேஷ ராசிக்கே உரித்தான ஒரு விஷயம். என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சோம்பலாக இருப்பாங்க. பார்க்கலாம், ஒரு முயற்சி எடுக்கும்போது அதீத வீரனாக செயல்படக்கூடிய வகையிலையும் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா ஒரு காரியத்தை சரியாக பண்ணணும், முறையாக பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய மெனக்கெடுகள் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, என்னடா இவர் ஒரு முடிவே கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சிடும். பட் இவர்களுடைய சொத்துக்கள் அமைப்புகள்லாம் பார்த்தோம்னா பல தலைமுறைக்கு செல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். மேஷராசியில் ஒரு சொத்து வாங்கி ஒரு வீடு கட்டுறார் அப்படின்னா அவரே வாங்கி அவரே அனுபவித்து அவரே அழிச்சிட மாட்டார். பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் ஒரு 3 தலைமுறைக்கு செல்ற மாதிரி சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டு செல்லக்கூடிய ஒரு ராசி என்னன்னா மேஷ ராசி. அறிவாற்றல் மிகுந்த ராசி, ஆற்றல் மிகுந்த ராசி, ஷார்ப் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. ஆமாம், ஒரு 10 பேர் இருக்கா, 10 இடத்துல 10 பேர் வேலை செய்கிறா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மேஷ ராசியில் இருக்காங்க அப்படின்னா யூனிக்காக யோசிப்பா. பல திறமைகளை கையாளக்கூடியது. அடுத்தவர் என்ன பேசுகிறார், என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மேஷ ராசி தான். பிள்ளைகளால் பெருமை பெறக்கூடிய ராசி. நம்ம பிள்ளைகள் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய குடும்பத்தில் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் யாராவது ஒருத்தர் இருந்துடும். இந்த மேஷ ராசி ஒருத்தர் பிறந்து வளர்ந்து அவருக்கு பிள்ளை பேர்லாம் பெறுது அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் வெளிநாட்டு கம்பெனியோடையோ அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ அந்த குடும்பத்தில் கட்டாயம் கிடச்சிரும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. மாதிரி சொத்துக்கள் எல்லை தாண்டி வாங்கினால் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், மேஷராசியில் தன் ஊரில் இருந்து சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அது நிறைய வில்லங்கத்தை வாங்கிடுவாங்க, பிரச்சனையை வாங்கிடுவாங்க. எல்லையை தாண்டி ஒரு ஃப்ளாட் வாங்கினாங்களோ அது பின்னாடி காலத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா
இவங்க சிவில் பிஸ்னஸ் எடுத்துக்கலாம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் எடுத்துக்கலாம், அதிகாரத்துறையை கையில் எடுக்கலாம். மேஷராசியில் இருக்கிறவங்களாம் அந்த போலீஸ் துறை, மிகப்பெரிய ஒரு ஆளுமையான துறை, இந்த டிஎஸ்பி, ஐஜி, அந்த மாதிரி துறைகளில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா கலெக்டர், ஐஏஎஸ், இதெல்லாம் ஆளுமை திறன் கொண்ட ராசிகள். இது எல்லாமே தகுதியான ராசி யாருன்னு பார்த்தோம்னா அது மேஷ ராசிக்கு உண்டான விஷயம். இந்த ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தொழில் பண்ண மாட்டாங்க இந்த மேஷ ராசி. அவங்களுடைய ஜாதகத்தினுடைய விஷயத்தை பொறுத்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப், இந்த மாதிரி ஒரே பெரிய ஆளுமை திறன் கொண்ட ஜாப்புகள் கிடைச்சாலும் அந்த தொழில் மாற்றம் இல்லாமல் பல தொழில்கள் புரியக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டாகும். ஒரு தொழில் பண்ணிட்டுருக்குள்ளே இன்னொரு கிளை தொழிலை கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், ஆளுமை திறன் உள்ளதையா எங்கேயும் அடங்கி போக மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் பணிஞ்சு போக மாட்டாங்க. அதனால் தான் சொன்ன வாக்குகளை மீற மாட்டாங்க, வார்த்தைகளில் அவ்வளோ கவனம் செலுத்தி பேசக்கூடிய ஒரு ராசி. இந்த மேஷ ராசிக்கு எங்கே பாதிப்படையும் அப்படின்னா கண்டிப்பாக 7ஆம் இடத்தால் பாதிப்படையும். ஏன்னா இவங்க நேர்மையாக இருப்பாங்க, நீதியாக இருப்பாங்க, கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க, சொல் வண்ணம் செயலாக இருப்பாங்க. ஆனால் தன்கிட்ட வரவங்க, தன்னை எதிர்பார்த்து வரவங்க, அது மனைவியாக இருந்தாலும் சரிதான், கணவனாக இருந்தாலும் சரிதான், நண்பராக இருந்தாலும் சரிதான், பார்ட்னர் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க இவர் நல்லா தான் இருப்பார், இவர் கொடுத்துட்டு போக அவங்களுக்கு அங்கே கஷ்டம் வந்துடும். ஆமாம், இவர் நல்லது நினச்சி தான் கொடுப்பாரு, சரி வளரட்டும், நம்ம கூட சேர்ந்து வளரட்டும், அவங்களும் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சி தான் இவர் அவங்க கூட பார்ட்னராகவோ செயல்படுவாங்க. இருந்தாலும் இவருடைய சூழ்நிலை என்ன ஆகும்னா அவங்களுக்கு கஷ்டமாக உண்டாயிடும். இது அந்த ராசிக்கு உண்டான ஒரு இயல்பு. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுத்துட்டு இன்னும் வரலை, என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் எதிர்பார்த்ததை கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடக்கும். அதுக்கு தசாபுத்தி அந்தரங்கள் ஒத்துழைக்கும். நல்லா இருந்தால் பெரிய அளவுக்கு மேலே போயிடுவாங்க, நல்லா இல்லை அப்படின்னா சுத்தமாக டவுன் ஆகிடுவாங்க, கொடுத்த பணம் ஃபுல்லாக வராது. இந்த மாதிரி விஷயமும் இருக்கும். அதில் நம்ம தசா புத்திகள் அந்தர சூட்சமெல்லாம் சரியாக இருக்கான்றதை பார்த்துட்டு ஒரு முறை நீங்கள் கொடுத்துக்கணும். கண்டிப்பாக குரு சார்ந்த தொடர்பு கண்டிப்பாக கிடக்கும். தீர்த்த யாத்திரையெல்லாம் நிறைய செல்லக்கூடிய ராசி பார்த்தோம்னா மேஷ ராசி. ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் ஆளுமையாக இருக்கிறார். எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நின்று போர் புரியக்கூடிய குணம். ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பின்வாங்க மாட்டாங்க, முன்னாடி நின்று அதை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்க்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேஷ ராசி. அப்படிப்பட்ட அந்த ராசிக்கு குழந்தையால் யோகம், குலதெய்வ ஆசி எப்பயுமே உண்டு சார். இந்த மேஷ ராசிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. மேஷ ராசியில் இருக்கிற ஒரு 45 வயசுக்கு மேலே பாருங்கள், எல்லாமே அந்த துறையில் இருந்தாலும் அதில் ஒரு பதவியில் இருப்பாங்க, இல்லை ஊரில் இருந்தால் கூட தலைவர்ன்ற மாதிரி இருப்பாங்க, நாட்டாமன்ற மாதிரி இருப்பாங்க. இந்த பின்னாடி வாழ்க்கையில் மேஷ ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தலைமை பண்புகள் வந்தே ஆகும், தலைமை பொறுப்புகள் வந்தே ஆகும். ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் 30லேருந்து 45 வயசு வரைக்குமே கொஞ்சம் சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த மிடில் மட்டும்தான் 30 வயசு வரைக்குமே நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் அவங்க அந்த ஏற்ற இறக்கங்களை சந்தித்து அப்போ 45 வயசுக்கு பிறகு அவங்க நிம்மதியான வாழ்க்கை, செட்டிலான வாழ்க்கை, ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மேஷ ராசிக்கானது கிடைக்கும், கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆமாம், லாபங்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் சார். லாபம் வருது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் லாபம் வந்துடாது. ஆமாம், ரொம்ப போராட வேண்டி இருக்கும். போராட்டத்துக்கு பின் தான் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாம், நிறைய எஃபெக்ட் போடுங்க. அந்த 30+45 வரைக்குமே நம்ம விட்டதை பிடிக்கணும், இல்லை எடுத்துடணும் அப்படின்ற ஒரு போராட்ட குணம் எப்பயுமே உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த 45 வயசுக்கு மேலே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருளாகவோ, சம்பாத்தியமாகவோ, சொத்துக்களாகவோ, வீடுகளாகவோ எல்லாமே சேரும் சார். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ராசியில் இருக்கிறவங்களுடைய லைஃப் அப்படி தான் இருக்கும். எப்பயுமே தாயாரினுடைய அனுக்கிரகம் அந்த குடும்பத்துக்கு உண்டு, அந்த மேஷ ராசிக்கு உண்டு. தாயாரோடு ரொம்ப இணங்கி இருப்பாங்க, தாய் மேல் பாசம் உள்ள குழந்தையாகவே இருப்பாங்க. இது எங்கே ப்ராப்ளம் வரும்னா, மனைவி வந்த உடனே தாயாருடன் கருத்து வேறுபாடு வந்துடும். மனைவி என்ன பண்ணுவான்னா, தாயார் அண்டர்ஸ்டுட் பண்ண மாட்டான். ஏதாவது ஒரு வகையில் மனைவி பிரச்சனை பண்ணணும் இல்லையா? அதனால தான் மேஷ ராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே என்னென்னா, மனைவியோடு இணங்கி போகணும், மனைவியோடு பணிஞ்சு போகணும், மனைவி சொல் கேட்கணும், பெண்ணாக இருந்தால் கணவன் சொல் கேட்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை இங்கே. ஏன்னா இந்த மேஷராசி தாய் மேலே ரொம்ப பாசம் இருக்கும். அது பத்தது அவங்க தான், வளர்த்தது அவங்க தான், என்ன பார்த்தது அவங்க தான்னும் போது. ஆனால் ஒரு நிலைக்கு மேலே அந்த பாசமே அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு கொடுத்துற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த மனைவி, தாய், இந்த 2 பேர்கிட்ட 2 மத்தளம் மாதிரி இருந்துட்டு எந்த பக்கம் நம்ம பேசுறதுன்னு தெரியாமல்
விழி பிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு ராசி தான் அந்த மேஷ ராசி. தூக்கம் நல்லபடியாக கிடைக்கும் சார். எங்கே போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, இவங்க லைஃப்பில் தூக்கம் கிடைக்கும். பெரிய பெரிய வெற்றிகளை சாதிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த மேஷ ராசி அனுபவிக்கிறாங்க. இவங்க வாழ்நாளில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, கண்டினியூவாக செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அகோர தெய்வங்களுடைய வழிபாடு. ஆமாம், தலை வேறு உடல் வேறு உள்ள தெய்வங்களெல்லாம் இவங்க வழிபடுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகம் கிடைக்கும். அதே காலகட்டத்தில் ராகு கால பூஜை இவங்க கண்டினியூவாக செயல்படுறாங்க. இதை 9 வாரம் 6 வாரம் 7 வாரம்னு இல்லாமல் தொடர்ச்சியாகவே ஏதாவது ஒரு கிழமைகள் 7 கிழமைகள் அவங்கள வேலை நிமித்தத்தை பொறுத்து அந்த ராகு கால வேலையில் ஆக்ரோஷமான தெய்வங்கள், உக்கிர தெய்வங்கள், பலி கொடுக்கும் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இப்படிப்பட்ட தெய்வங்களை இந்த மேஷராசியர் வணங்குறாங்க அப்படின்னா இவங்க குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல ஒரு படிப்படியான உயர்ந்த அந்தஸ்தை பெறுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஆப்ரேஷன் சார்ந்த விஷயங்களாக வந்துடும். ஆக்சிடென்ட் நடக்கும், அறுவை சிகிச்சை நடக்கும், மர்ம உறுப்புகளில் பிரச்சனைகள் நடக்கும், வயிறு முட்டி இது சம்பந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக வியாதிகள் இந்த மேஷராசினர் அனுபவித்தே ஆக வேண்டும். தொப்பை போட்டுரும். ஆமாம், அதுவே பெரிய பாதிப்படைஞ்ச. அதனால் உடல் நலம் நன்றாக இருக்கும் பொழுதே அதுக்குண்டான உடற்பயிற்சி முறைகளையும் சரியான உணவு முறைகளையும் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா நீடூடி வாழ்வதற்குண்டான வாழல் உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலுமே இந்த மேஷ ராசியினர் வெற்றிகளை கண்டிப்பாக வாழ்க்கையில் குவித்தே தீர்வார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எவ்வளவு பெரிய இடைஞ்சல் வந்தாலும் தன்னுடைய வார்த்தை ஜாலங்களாக பேசி முடிச்சு. மேஷ ராசிக்கு கிடைக்கக்கூடிய மனைவி கணவன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகாகவும் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அது கிடைச்சாலும் அதுவே தோஷம் தானே. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் அங்கே போயிட்டு நீச்சமாகிறார், சனி வலுத்திருக்கிறார். உங்கள் மனைவியோடு இணங்கி நீங்கள் தொழிலோடு சம்மந்தப்பட்டீங்கன்னா, கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு தொழிலை ஏற்படுத்திக்கினாங்க அப்படின்னா மேஷராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றுவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை அவங்க சமாளிப்பாங்க, சந்திப்பாங்க. பொதுவாகவே இந்த பரிகாரம் எப்படி அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே, உத்தியோகத்தை பார்த்தாலே, ஒரே மாதிரியான தொழிலை 2 பேரும் பேசி பரிமாணம் பண்ணி செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளே வராது, நிதி சார்ந்த பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லப்படும். எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கையெழுத்து போடக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஜாமீன் போடுற இடத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வில்லங்கமான சொத்து இவர்கிட்ட மாட்டிக்கும், பிரச்சனையான சொத்து மாட்டிக்கும். ஏற்கனவே ஒரு இடத்த டாக்குமெண்ட் பண்ணி விற்றுட்டு அந்த சொத்தை மறுபடியும் இவர் கையில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு. இதை ஒரு ஆராய்ச்சி பண்ணாமல் போயிட்டு வாங்கிறதுக்கு உண்டான சூழல் எல்லாம் நடந்துடும். பிரச்சனை அப்படி வருது அப்படின்னா கண்டிப்பாக பத்திரம் சார்ந்த பிரச்சனைகள் இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. விசா தொலையும், விசா பிரச்சனை, அதோட பெயர் மாறி போயிடும். ஆரம்பத்தில் இன்ஷியல் பிரச்சனை, பெயர் மாற்றப்படக்கூடிய பிரச்சனை. அப்பா ஒரு பேர் வச்சுருப்பார், ஸ்கூலில் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, ரேஷனில் ஒரு பேர் இருக்கும். இந்த மாதிரி இந்த பெயர் திருத்தம், பட்டா மாற்றத்துக்கு உண்டான பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளில் தான் நிறைய அவஸ்தைப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய நம்பிக்கைக்குரியவராக இருப்பார். நம்ம எல்லாரையுமே நம்புவாங்க, வெள்ளந்தியாக இருப்பாங்க. தன்னை போல பிறரும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ராசி மேஷ ராசி. ஆமாம், உயிர் கொடுக்கும் தோழனாக மற்றவர்களுக்கு செயல்படுவாங்க. இவங்களை நம்பிட்டா கண்டிப்பாக நம்பியவர்கள் எப்பொழுதும் வீழ்ந்ததில்லை, வாழ்ந்திருக்கக்கூடிய வரலாறு தான் அதிகம். அதனால் மேஷ ராசியோடு ஒருத்தர் தொன்று தொற்று நட்பு வச்சு பாராட்டுறாங்க அப்படின்னா கூட இருக்கிறவரை உயர்த்தி விடுறதுக்கு உண்டான ராசியே அந்த மேஷ ராசி தான். இந்த பெண்கள் குறிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட வியாதி என்னன்னா மாதவிடாய் பிரச்சனை, இரத்தப்போக்கு பிரச்சனை, இது எல்லாமே இந்த மேஷ ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, உங்கள் வீட்டினுடைய அருகிலோ அல்லது உங்கள் ஊரில் உள்ள கோயில்கள்லையோ நாக தேவதையினுடைய வழிபாடு நீங்கள் விடைவிடாது பண்ணுறது மிக மிக சிறப்பு. துர்காதேவியினுடைய வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு. ஆலயங்களில் வீக்லி ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வயிறு சுத்தமாக விரதம் இருந்து விளக்கேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த மேஷராசி கண்டிப்பாக வெளிச்சம் கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க.